என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம மாங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பேன் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். மாங்காய் 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாங்காய் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாங்காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். மாங்காய் கொலன்னு போகிற வரைக்கும் வேகக்கூடாது. கரெக்டான பதம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. மாங்காய் கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் சேர்க்குறேன். ஜஸ்ட் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கலனா நீங்கள் தேங்காய் பால் கூட ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாங்காவோட புளிப்பை அது பேலன்ஸ் பண்ணும். ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். நான் பொடிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் கிரேவியை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் மாங்காய் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அந்த மாங்காய் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் லைட்டாக செப்பரேட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மாங்காய் கிரேவி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.